வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிகிஸ் தோஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டே 3 ஆஃப் ஒர்க்லாவில் தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே போய் குளிக்கலாம் தான் வந்தோம். ஜோதி ஆல்ரெடி வந்து தண்ணியில் இறங்கிட்டான். ஸோ அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்களா? ஸோ எங்கடா டேய், அங்கே தண்ணிக்குள்ளே இருக்கான். ரொம்ப சின்னதாக தெரியுமா? நாங்கள் சர்ஃபிங் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா கப்புள் பீச்சு. ஸோ அங்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப உப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் பிளாக் சாண்ட் பீச் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஜோதி வந்து தண்ணியில் இறங்கிட்டான். ஸோ நம்ம போய் தண்ணியில் இறங்கலாம் வாங்க. போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் guys. ஸோ கப்பிள் பீச்சோட இங்கே பிளாக் சாண்ட் பீச்சில் வந்து உப்புத்தன்மை கம்மியாக இருக்குது போல் தண்ணியில். ஸோ அதனால தான் நிறைய ஃபாரினர்ஸ் குளிக்கிறாங்க. அது இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. முட்டி அளவுக்கு தண்ணியில் போனாலுமே உள்ளே என்ன இருக்குன்னு அப்படியே தெரியுது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஒருத்தர் வந்தார், லைனாக கொடையை நட்டார். அவருக்கு ஒரு கொடையை போட்டு சேரில் உட்காந்துட்டார். ஸோ அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க போல், அழகாக ஒரு 100 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க போல். எல்லா ஃபாரினர்ஸ்லாம் லைனாக போயிட்டு தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ எதுவும் தடவிட்டு வந்து ஃபுல்லாக படுத்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு போல் இந்த கிளைமேட்டு, நம்ம ஊர் கிளைமேட்டு. எல்லாருமே வந்து பிக்னியில் தான் குளிக்கிறாங்களே. ஸோ நான் ஃபஸ்ட் டே வரும்போது நான் வந்து கொஞ்சம் என்னடா புதுசாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இப்போ 2 to 3 days போச்சு, ஒன்றுமே எனக்கு தெரியல, நார்மலாக தான் இருக்குது. அது இல்லாமல் யாருமே யங்ஸ்டர்ஸே இல்லை, எல்லாம் ஏஜ்டு பீப்புள். அரவுண்டு 45 to எல்லாருமே 50 above தான் இருக்காங்க. காலைல வந்து யோகா பண்ணுறாங்க, மத்தியானம் வந்து பீச்சில் குளிக்கிறாங்க, சாயங்காலமானால் கிளிஃபில் போய் குடிக்கிறாங்க. காலைலானால் நல்லா மெடிடேஷன் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போகிறாங்க, நைட்டானால் பார்ட்டி பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த எல்லாருமே சவுத் கோவான்னு சொல்கிறாங்க போல் வர்க்லாவை. ஸோ நான் பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் கொடையை போட்டு எவ்வளோ அழகாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கொடையை வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணலாம் கைஸ். இங்கே வந்தால் தன்னா தான் உட்காந்துருக்காரு பாருங்கள். அவர் தான் லைனாக கொடையை நட்டார். இப்போ லைனாக வந்து எல்லோரும் ஏதோ சொல்லிவிட்டு பே பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் கொடையில் எல்லோரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ சில பேர் கொடையே வேணாம், நான் வீட்டிலேருந்தே டவலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு டவலில் அப்படியே வெயிலில் படுத்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த வெயில் கரெக்டாக இருக்குது போல் நம்ம கிளைமேட்டு. சரி, நம்மக்கிட்ட டவல் வந்து நான் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ டவல் என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டேன், 500ன்றாங்க. ஸோ அங்கே ஒரு மணி விற்கிறார் பார்த்தீங்களா, அவர்கிட்டே நான் போய் மணி கேட்டேன். சரி எவ்வளோ தான் கேட்கலான்னு பார்த்தா அவங்க வந்து ஃபாரினர்ஸ் கிட்டே விற்றுட்ருக்கனால எனக்கு வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும்ப்பா அப்படின்ட்டாரு. எடுத்தோடனே நம்ம தெரிஞ்சிருச்சு நம்ம வாங்க மாட்டேன்னு. ஸோ எல்லாருமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விற்கிறாங்க, ஃபாரினர்ஸ் ஆனால் வாங்குகிறாங்க அதை. நாங்கள் வர்க்லாலேருந்து திருவேண்ட்ரம் போனோம். ஆல்மோஸ்ட் 40 kilometers வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிச்சஸ்ட் டெம்பிள். ஆனால் இந்த ஆஃப்டர்நூன் வந்து பத்மநாப சுவாமி டெம்பிளுக்கு போகலாம் தான் வந்தோம். ஸோ அங்கேயே வந்து ஒரு பேலஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ரிவ்யூலாம் பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது பேர் வந்து புத்திர மல்லிகா ஆர்ட் கேலரி அண்ட் மியூசியம்ன்றாங்க. ஸோ ரிவ்யூஸில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு 1.5 hours அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலான்னாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் வேரில் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம். எப்படி இருக்குன்னு பார்க்க, ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
யூடியூப் 19th century YouTube. மதர் தெரேசா பண்ணலாம். ஃபைனலாக உள்ளே போயிட்டு வந்துட்டோம். சும்மா செம்மையாக இருந்துச்சு. உள்ள மியூசியத்துக்குள்ளே வந்து நிறையவே இருந்துச்சு. கிறிஸ்டலில் சேரு அது மாதிரிலாம், ஸ்குவாடு அது மாதிரி இப்படி கத்தி என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ நிறையவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஆர்ட் கேலரி மியூசியம்லாம் நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னா இது ஒரு நல்ல பிளேஸு. ஸோ வந்தீங்கனாலும் ஒரு 1 hour நல்லா சுற்றி பார்க்கலாம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேலஸ்க்கு வந்து 70 rupees. அதுக்கப்புறம் புதுசாக சின்னதாக ஒரு கேலரி மாதிரி வச்சுருக்காங்களா 30 rupees. மியூசியத்துக்கு வந்து அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க 100 rupees. அது இல்லாமல் ஃபோனில் வந்து வெளில தான் எடுக்கணும் ஃபோட்டோ, அதுக்கு வந்து 50 rupees. உள்ளே ஃபோட்டோ எடுக்கணும்னா 500 rupees. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதிலே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். உள்ளே நீங்கள் போனீங்கன்னா யாராவது போய் பாருங்கள், நல்லாவே இருக்குது. பட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அவ்வளோவா தேவைப்படாது. உள்ளே வந்து நேர்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்க. ஸோ அடுத்து பத்மநாப சுவாமி டெம்பிள் தான் போக போகிறோம். ஸோ அங்கே வந்து ஃபோன் எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வேருக்கு மாறணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இப்போ நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னல் வேஷ்டி மாற்றிட்டு வேணால் உள்ளே போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க, கோயிலாண்ட போகலாம். இல்லை ஃபைனலாக விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம் கோயில். ஸோ அவுட்ஃபிட்டும் மாறிட்டோம். ஏன்னா சட்டை இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது எனக்கே. ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்து பார்த்தேன், நல்லா இல்லை. ஸோ அதனால் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். உள்ளே போயிட்டு வந்தோம், நிறையவே விளக்கு தான். ஸோ கேரளா ஸ்டைலில் இருக்கனால முன்னாடி பெரிய விளக்கு 2 ஒரு 1 floorக்கு இருக்கும் ஹைட்டு. அந்த மாதிரி விளக்கு சுற்றியும் விளக்கு கோயிலை சுற்றி. அதேமாரி சாமி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னே வந்து சின்ன சின்ன சாமி வச்சுட்டு பின்னாடி வந்து கல்லில் வந்து பெருமாள் படுத்திருக்க மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. உள்ளே போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் 15 minutes வந்திருப்போம்ல ஜோதி, 15 to 20 minutesலேயே வந்துட்டோம். பட் இப்போ வந்து நீங்கள் பசங்கன்னா கண்டிப்பாக வேஷ்டி மட்டும் தான் போட்டு வரணும். சட்டை அலௌடு இல்லை, சட்டையே போடக்கூடாது. மேலே வேணால் துண்டு வேணால் வச்சு போத்திக்கலாம். லேடிஸ்னால் நீங்கள் வந்து சாரியில் வந்தீங்கன்னா அலௌடு. மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தீங்கன்னா ஏதாவது துண்டை வச்சோ ஏதோ வச்சு போத்திட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இவ்வளோ தான். கேஜெட்ஸ், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எதுவுமே அலௌடு இல்லை ஆஸ் யூஷுவல். ஸோ அதனால தான் நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஸோ வாங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம லூலு மால் போகலான்னு போகிற வழியில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேயும் ஏதாவது 1-2 கிடச்சா நான் எடுக்கிறேன், இல்லைனா வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.